Hi everyone, welcome to my channel Spicy Corner. I am Damayanti and this is my first video. I will be sharing with you my cooking recipes and tips. Please like my channel and subscribe for more upcoming videos. Today I will be sharing with you on how to cook nasi lemak with prawn sambal and my special salad. Nasi lemak is a very famous menu and loved by everyone in Malaysia. To enjoy a delicious nasi lemak, you need to prepare a tasty sambal. So I will be guiding you all on how to prepare this delicious recipe. எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் தமயந்தி. நான் எனது சமையல் குறிப்புகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக இந்த சேனலை உருவாக்கியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் உங்கள் கூட நசி லெmak இறால் சம்பால் எப்படி செய்கிறதுன்னு நான் காமிக்க போகிறேன். நசி லெmak பார்த்தீங்கன்னா மலேசியாவில் ஒரு புகழ்பெற்ற உணவு. மலேசியாவில் நசி லெmak பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. சின்ன பிள்ளைங்களிருந்து வயசானவங்கள வரைக்கும் எல்லாத்துக்குமே நசி லெmak ரொம்ப பிடிக்கும். ஆனால் நசி லெmak ஒரு சுவையான நசி லெmak நம்ம சாப்பிடணும்னா அதுக்கு அந்த சம்பால் சுவையாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய பேர்த்துக்கு அந்த சுவையான சம்பால் எப்படி செய்கிறதுன்னு தெரியாது. அதனால் நான் இன்றைக்கி உங்களுக்கு எப்படி சுவையான நசி லெmak சம்பாலும் நசி லெmak சோறு எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். வாங்க போகலாம். தேவையான பொருட்கள் நான் உங்களுக்காக காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நெத்திலி எடுத்து வச்சுருக்கேன். ஆஞ்ச நெத்திலி, சுத்தம் பண்ண நெத்திலி. Okay, this is anchovies. We have clean anchovies. Chili paste, prawn. We have 1.5 kg prawn. ஊடா இறால் 1.5 கிலோ இறால் வச்சுருக்கேன். சில்லி பேஸ்ட் இருக்குது. கிரேட்டட் கோகோனட், அரைச்ச துருவிய தேங்காய், தண்ணி, வாட்டர், பீனட்ஸ், கடலை, உப்பு, சால்ட், டொமேட்டோ பேஸ்ட், tomato puri or tomato paste, onion, வெங்காயம், சோப்பு வெங்காயம், large red onion, garlic, பூண்டு, இஞ்சி, ginger, holland onion, இது மஞ்சள் வெங்காயம், இது holland onion சொல்லுவாங்க, தக்காளி, tomato, coriander leaf, கொத்தமல்லி, cooking oil, சமைக்கிற எண்ணெய், வெள்ளரிக்காய், cucumber, pandan leaf, yogurt, தயிர் ஒரு பேக்கெட்டு, green chili, பச்சை மிளகாய், அப்புறம் அரிசி, rice. To prepare the nasi lemak rice. So the amount of the ingredients that I'll be using to prepare this dish I'll be sharing you later. இந்த பொருட்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் என்னென்ன பொருட்கள்னு. ஆனால் என்னென்ன அளவு நான் போட போகிறேன்னு நான் அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். For this dish today, we will be actually using about 1.5 kg of prawn. If you notice, I'm just using about medium size of prawns. Okay, so I'm going to clean these prawns. I'm going to just remove the head. I'm going to remove the head, peel partial of the skin, and leave the tails on it. Okay, so this is how the prawns will be looking. So I'm going to clean all these prawns until it becomes like this. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த டிஷ்க்கு நம்ம இறால் எடுத்திருக்கேன். 1.5 கிலோ இறால். ரொம்ப நான் பெருசாக எடுக்கல. இது பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸில் தான் இருக்குது இறால். இதை நம்ம சுத்தம் பண்ணிக்க போகிறோம். தலையை எடுத்துகிட்டு தலையை சுத்தம் பண்ணிவிட்டு உடம்புல உள்ள தோலை பாதி தான் நான் எடுக்க போகிறேன். பாதி எடுத்துகிட்டு காலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம வச்சுக்க போகிறோம். இதெல்லாம் நம்ம சமைக்க போகிறோம். இப்போ நான் இது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். Okay, now you see we have actually cleaned all the prawns. Okay, I'm actually going to remove the dirt from the prawn. Okay, see I'm just going to make a small cut over its body and you can see there is dirt. Okay, we'll be actually removing it. Just wash it off. Okay, now we have the clean prawns. ஓகே, பார்த்திங்கன்னா நம்ம அந்த இறாலெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சாச்சு. இப்போ தலை வால் பகுதியெல்லாம் இந்த மாதிரி இருக்குது இப்போ உடம்பு. இதை நம்ம இப்போ இங்கே லேசாக ஒரு வெட்டினீங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா உள்ளுக்கு இந்த அழுக்கு இருக்குது. இந்த அழுக்கெல்லாம் நம்ம எடுத்துடணும். இப்போ நம்ம இதை கழுவிடலாம். இதை எடுத்துட்டிங்கன்னா இங்கே சுத்தமாக ஆயிடும். ஓகே,
Okay, now I'm going to show you how we'll be actually preparing the nasi lemak rice. These are the ingredients that we'll be using. Okay, so for the rice, I'll be actually using this cup, and we're actually going to prepare the rice for 10%. So 10% I'm actually using this cup. This cup actually comes with the rice cooker when you purchase the rice cooker, so we're using the standard cup. I'll be actually using 5 cups of rice. Okay, this is the amount of the rice per cup. We'll be using 5 cups of rice. Next, we'll be using coconut. We have grated coconuts here. Okay, this is 1 coconut. I'm using 1 coconut, and I'm going to use 1.5 liter of water. Okay, I'm going to grind both of this to make into a coconut milk. Next, you see we have here 2 shallots, a small piece of ginger, and I'll be adding half a tablespoon of salt for taste, and we're also using 4 pandan leaves for the fragrance. இப்போ நம்ம நாசி லெமாக் சோறு எப்படி ஆக்குறதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி நான் வந்து 10 பேத்துக்கு சோறு எப்படி ஆக்குறதுன்னு நான் காமிக்க போகிறேன். நமக்கு வந்து எப்போதுமே வந்து 2 பேர் 3 பேத்துக்கு சோறு சமைக்கணும்னா முக்கால்வாசி பேத்துக்கு வந்து அளவு தெரியும். என்னென்ன ஜாமான் எவ்வளோ போடணும், எவ்வளோ அரிசி போடணும், எவ்வளோ பால் ஊற்றணும்னு தெரியும். சில பேத்துக்கு வந்து இந்த பெரிய அளவில் சமைக்கணும், சின்னதாக ஃபங்க்ஷன் வீட்டில் செய்கிறோம், ஒரு 10 பேர் 15 பேர் வீட்டுக்கு வராங்க, எவ்வளோ சமைக்கிறது, எவ்வளோ அரிசி போடுறது, எவ்வளோ பால் ஊற்றுறதுன்னு தெரியாது. ஸோ அவங்களுக்காக வசதியாக இருக்கிறதுக்கு நான் உங்களுக்கு வந்து 10 பேத்துக்கு சமைக்கிறதுக்கு நான் வந்து அளவு உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அரிசி எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் இந்த கப்பு பாய்க்கிறேன் அரிசிக்கு. இது வந்து நீங்கள் ரைஸ் குக்கர் வாங்கும் போதே இந்த கப்பு உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க, இந்த ஸ்டாண்டர்ட் கப். ஓகே, அதனால் இந்த அரிசிக்கு நான் இந்த கப்பு நான் பாய்க்கிறேன். இங்கே அரிசி நான் இதில் வந்து 5 கப் அரிசி எடுத்துக்கிறேன். இதில் 5 கப் அரிசி நம்ம பாய்க்க போகிறோம். 5 கப் அரிசி வந்து 10 பேத்துக்கு சரியாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா தேங்காய் பூ. தேங்காய் பூ வந்து இது திருவின தேங்காய் பூ. நான் இது வந்து ஒரு தேங்காய் திருவி வச்சுருக்கேன். ஒரு 1.5 லிட்டரு தண்ணி இருக்குது. இந்த 1.5 லிட்டர் தண்ணியும் இந்த தேங்காய் பூவும் நம்ம சேர்த்து அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்க போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே 2 சிறிய வெங்காயம் வச்சுருக்கேன், சிறிய இஞ்சி, உப்பு, அரை மேஜைக்கரண்டி உப்பு பாய்க்க போகிறேன். அது கூட சேர்த்து நம்ம வந்து 4 பாண்டான் இலை பாய்க்க போகிறோம். இந்த பாண்டான் இலை பார்த்திங்கன்னா நல்லா வாசத்தை கொடுக்கும் நாசி லெமாக்கு. ஸோ இது வந்து வாசத்தை கொடுக்கக்கூடிய இலை. ஸோ இது கண்டிப்பாக நம்ம போட்டு ஆகணும். I have washed the rice, okay, and we have the coconut milk. I've actually about now after grinded you can see we have 1.5 liter of coconut milk. I have cleaned the shallots. Okay, the ginger I've cut into small pieces, and the pandan leaf I've washed it and I've made it into a knot. Okay, now I'll be actually pouring in the coconut milk. After you pour the coconut milk, I am going to add the shallots, the ginger, and the pandan leaf. Finally, we are going to add in half a tablespoon of salt and just give a stir to it. Okay, next we need to wipe the rice cooker pot. Okay, make sure the pot is dry. Wipe it off clean and dry before you could place it into the rice cooker. And turn it on. You have the lid covered. Okay, and you wait for the rice is ready. Okay, நம்ம அரிசியை சுத்தம் பண்ணிவிட்டு ரைஸ் குக்கர் பானையில் நம்ம போட்டுட்டோம். போட்டு நம்ம அரைச்ச தேங்காய் பால் நம்ம வந்து ஒரு தேங்காய் அது கூட சேர்த்து 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி நமக்கு வந்து 1.5 லிட்டர் தேங்காய் பால் கிடச்சிருக்கு. அந்த பாலை வந்து நம்ம அரிசியோடு சேர்த்துட்டோம். சேர்த்து வெங்காயம் 2 வெங்காயம் உரித்து அதிலே நான் போட்டிருக்கேன். பிறகு பார்த்திங்கன்னா இஞ்சி நான் காமிச்ச அந்த இஞ்சி அதையும் நான் சிறு சிறு துண்டாக வெட்டி இதிலே போட்டுட்டேன். டவுன் பாண்டான் அதை ஒரு முடிச்ச கட்டி சுத்தமாக கழுவிட்டு இதில் கட்டி நான் அதில் போட்டிருக்கேன். அப்புறம் உப்பு 1.5 கரண்டி உப்பு நான் அதில் சேர்த்துட்டேன். சேர்த்து நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டு
பிறகு இந்த ரைஸ் குக்கரை நம்ம வந்து ரைஸ் குக்கர் பானையை நம்ம வந்து ரைஸ் குக்கருக்குள்ளே வைக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து அதுக்கு முன்னுக்கு வந்து ரைஸ் குக்கர் நல்லா தொடச்சிட்டு, ஏன்னா ஈரமாக இருக்கும், அது நமக்கு சேஃப்டி இல்லை, நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் குக்கர் பானைக்குள்ளே வச்சு நம்ம தட்டி விட்டுருவோம். சோறு வேகிறதுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். சோறு வெந்த பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். Next, I'm going to show you the most important part, how we are actually going to prepare the chili paste. So for the chili paste, I'm actually using about 100 grams of dried chili. I've actually cut the dried chili into small pieces and removed the seeds. So this is to avoid the spiciness. So we have actually removed the seeds from the chilies. I've cut into small pieces. Now we are actually going to cook this dried chili until it becomes soft. I'm going to add water. Add water. And I'm going to cook it. Okay, so let it cook until it becomes soft. இப்போ அடுத்து நம்ம முக்கியமான பகுதியை பார்க்க போகிறோம். நம்ம எப்படி அந்த மிளகா சாந்து நம்ம எப்படி செய்ய போகிறோம்னு நம்ம காமிக்க போகிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 100 கிராம் காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். இந்த காஞ்ச மிளகாவை நான் சின்னதாக வெட்டியிருக்கேன். சின்னதாக வெட்டி அதோட விதைகள்லாம் எடுத்துட்டேன். இப்போ இந்த விதையெல்லாம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதோட காரம் கொஞ்சம் குறைஞ்சிரும். விதையை நம்ம நிறைய இருந்துச்சுன்னா அதோட காரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நம்ம அதில் வந்து தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். வேக வச்சு அது மெதுவாக ஆகிற வரைக்கும் நம்ம வேக வைக்க போகிறோம். வேக வச்சு அதுக்கப்புறம் நம்ம அதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். Alright, now you see the chili has been cooked well. Okay, now we are actually going to drain off these chilies. I have cleaned about 10 cloves of garlic. I've cut into 2. So we have 10 cloves of garlic. 1 large onion, a cup of oil and 500 ml of water. Okay, we are going to add all these ingredients and grind it into a chili paste. பார்த்தீங்கன்னா மிளகா வந்து நல்லா வெந்துருச்சு. மிளகா வெந்த பிறகு நான் இங்கே வந்து ஒரு 10 பூண்டு எடுத்திருக்கேன். 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன், சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், இதை அப்புறம் சின்னதாக வெட்டி நம்ம அரைக்க போகிறோம். அதோட சேர்த்து 1 கப் எண்ணெய், 1/2 லிட்டர் தண்ணி, இது எல்லாத்தையும் நம்ம கலந்து பிளெண்டரில் போட்டு அரைக்க போகிறோம். அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக எடுத்துக்க போகிறோம். After the chili has been grinded, this is how it will look like. So we have got a chili paste right now. இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாவை நம்ம அரைச்சிட்டோம். அரைச்ச பிறகு இப்படி தான் இருக்கும். Now let's look on how to prepare the prawn sambal. So I've actually here about 2 Holland onions. I'm going to use Holland onions. So I'm using Holland onions because Holland onion gives a very unique taste for the sambal. If you don't have, you can actually use it normal onion, red onion, large red onion. But I would recommend you use Holland onions. Okay, next we are using 1 tomato. We have coriander leaves. I'll be using 2 tablespoons of salt, 1 cup of oil, the prawns that we have cleaned earlier, the chili paste that we have prepared, and I'm using tomato puree. So I'll be adding on 2 tablespoons of tomato puree. So the brand doesn't matter, you can use any brand. Okay, அடுத்தது நம்ம வந்து சம்பால் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இறால் சம்பால். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஹாலண்ட் வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 ஹாலண்ட் வெங்காயம். இந்த வெங்காயம் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் சிகப்பு வெங்காயம் கூட நீங்கள் பறிச்சுக்கலாம், பெரிய சிகப்பு வெங்காயம், அது 2 எடுத்துக்கிட்டேன். 1 தக்காளி, பெரிய தக்காளி 1, கொத்தமல்லி, 2 பெரிய மேஜை கரண்டி அளவு உப்பு பாய்க்க போகிறேன். 1 கப் எண்ணெய், முதல் நம்ம சுத்தம் பண்ணி வச்ச இறால், பிறகு நம்ம தயாரித்து வச்ச மிளகா பேஸ்ட் இருக்குது, டொமேட்டோ பூரி பயன்படுத்த போகிறேன், 2 மேஜை கரண்டி டொமேட்டோ பூரி. இது எந்த பிராண்ட் வேணாலும் நீங்கள் பாய்ச்சிக்கலாம், இந்த பிராண்ட் தான் பாய்க்கணும் அவசியம் இல்லை, எந்த பிராண்ட் வேணாலும் நீங்கள் பாய்ச்சிக்கலாம். ஸோ இந்த தான் இந்த பொருட்கள். நம்ம வந்து அடுத்தது வந்து எப்படி இந்த சம்பாலை செய்யலான்னு பார்க்கலாம். Now let's look on how to prepare the prawn sambal. Okay, I'll be adding 1 cup of oil into the pan. நம்ம சட்டியில் 1 கப்பு எண்ணெய் ஊற்றிக்குவோம். நல்லா சூடாகணும். Let it heat up. And then next we are going to add the onions. I've cut the onion into small pieces. Okay, this is how you should cook. You should cut it. இந்த வெங்காயத்தை நான் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் நீட்டாக. இதை நம்ம எண்ணெயில் சேர்த்துக்குவோம்.
going to fry the onions till it becomes golden brown. நல்லா நம்ம அதை வதக்கி எடுத்துக்க போகிறோம் அந்த வெங்காயத்தை. You see the onions has turned into golden brown. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது நம்ம வந்து தக்காளி பழத்தை போட போகிறோம். We are going to add in the tomatoes. நல்லா கிண்டிங்க. நம்ம வந்து மிளகா அரைச்சி வச்சிருந்த சாந்தை நம்ம சேர்க்க போகிறோம். We are going to add in the chili paste. நல்லா கிண்டிங்க. Stir it well. Okay, I'm also going to add in the tomato puree. Tomato puree நான் சேர்க்க போகிறேன். 2 மேஜர் கரண்டி 2 tablespoon of tomato puree. Now I'm going to add 2 tablespoon of salt. உப்பு சேர்த்துக்கலாம். 2 மேஜர் கரண்டி உப்பு. நல்லா கிண்டி விடுங்க. மிளகா நல்லா வேகணும். Let the chili paste cook well until you can see the oil soaking up. மேலே எண்ணெய் மிதங்க வர அளவுக்கு நீங்கள் அதை நல்லா வேக வைக்கணும். அப்போ தான் அந்த மிளகா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். Okay, now we are going to add in the prawns. இப்போ நம்ம அந்த இறாலை சேர்க்க போகிறோம். We're going to stir in the prawns gently. இறாலை நல்லா மெதுவாக கிண்டிக்கணும். கொஞ்ச நேரம் வேகட்டும். Let it cook for a while. So let's look at it. Look at the prawns. The prawns are already cooked. It looks nice. பார்த்தீங்கன்னா இறால் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து கொத்தமல்லியை சேர்க்க போகிறோம். கொத்தமல்லியை சேர்த்துட்டு நம்ம இறக்கிடலாம். Okay, now the final part, we are going to add in the coriander leaves, and after that we can actually remove it from the stove. Coriander leaves gives a very nice aroma to it. கொத்தமல்லி நம்ம சேர்க்கறனால இந்த சம்பாலுக்கு வந்து நல்லா வாசத்தை கொடுக்கும். நல்லா ருசியாகவும் இருக்கும். நம்மளோட சம்பால் தயாராகிடுச்சு. Our prawn sambal is ready. Next, we will be frying these peanuts and also these anchovies. So I'll be using about 150 grams of peanuts and 150 grams of anchovies. அடுத்து வந்து நம்ம இந்த கடலையை வறுத்துக்க போகிறோம். பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். 150 கிராம் கடலை வச்சுருக்கேங்க. 150 கிராம் நெத்திலி. இது ரெண்டுத்தையும் நம்ம தனித்தனியாக பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். We are going to fry this separately. Now we are actually frying the peanuts. நம்ம இந்த கடலையை பொரிச்சுக்கிட்டு இருக்கோம். இதை பொரிச்சு எடுத்துட்டு அடுத்தது நம்ம இந்த நெத்திலியை பொரிக்க போகிறோம். Next we will be frying the anchovies. We have removed the peanuts. கடலை நம்ம பொரிச்சு எடுத்துக்கிட்டோம். அடுத்தது நம்ம இப்போ நெத்திலியை பொரிக்கிறோம். We are frying the anchovies. Okay. We can actually remove it shortly. கொஞ்ச நேரத்தில் நம்ம எடுத்துடலாம். We are going to fry the anchovies until it becomes crunchy. நல்லா முறுமுறுன்னு வர அளவுக்கு நம்ம அதை பொரிச்சு எடுத்துக்கணும். I have removed the peanuts and the anchovies from the stove. Okay, and I've placed on a plate with the tissue, kitchen tissue, so we can remove the excess oil from it. Okay, இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கடலையும் நெத்திலியும் பொரிச்சு எடுத்துட்டேன். இந்த மாதிரி ஒரு டிஷ்யூவில் போட்டு வச்சுருக்கேன். அதில் உள்ள எண்ணெயெல்லாம் வெளியாகிறதுக்கு. இந்த கடையில நம்ம பார்த்தோம்னா பீனட்ஸில் we are going to add a little bit of salt. Just a pinch of salt will do. கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் இதில்.
அது கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கறதுக்கு அப்படியே கிண்டி விட்டுருவோம். Okay, once it has cooled down, we can actually mix both of this, the peanuts and the anchovies, and place it in a airtight container. நம்ம இது ரெண்டையும் கலந்து ஆறின பிறகு ரெண்டுத்தையும் கலந்து ஒரு டப்பாவில் காற்று போகாமல் நம்ம போட்டு வச்சுக்கலாம். Next, we are actually going to clean the cucumber. அடுத்து நம்ம வந்து இந்த வெள்ளரிக்காவை நம்ம சுத்தம் பண்ண போகிறோம். Okay. You just need to cut it off and then just give a stir, rub over here. So you can see the milk. Okay, so we actually remove this milk so we can actually remove the bitterness of the cucumber. நம்ம இந்த மாதிரி செய்கிறதுனால இந்த வெள்ளரிக்காவில் கசப்பு தன்மை நமக்கு போயிடும். I have peeled off the skin of the cucumber. வெள்ளரிக்காயோட தோலை நான் வந்து உரிச்சு எடுத்துட்டேன். இப்போ வெள்ளரிக்காய் வந்து இப்படி இருக்குது. இதை நீங்கள் வந்து முள்ளு கரண்டியை வச்சு இப்படி சுரண்டிக்குங்க. Okay, just give a stripe on it so it looks attractive when you cut into small pieces. Okay, just strike it off like this. Okay, now we shall cut it. இப்போ நான் இதை வெட்ட போகிறேன். Cut into small pieces. So once you have cut, you can see it looks nice. It has a design on it. Okay, for the cucumber, we actually have two ways to serve it with the nasi lemak. Okay, the second method which I'm showing is my special way. Okay, இந்த nasi lemak ஓட பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக இந்த வெள்ளரிக்காவை நம்ம வந்து வைக்கலாம் சோத்தில். இப்போ நான் இந்த ரெண்டாவது முறை நான் காமிக்கிறது வந்து இது என்னோட தனிப்பட்ட முறை நான் செய்கிறது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காவை நான் ரெண்டாக வகுந்துட்டேன். ரெண்டாக வெட்டிட்டு அதில் உள்ள விதையெல்லாம் நான் அகட்டிட்டேன். Okay, you see, I've cut the cucumber into two and removed the seeds. Okay, the cucumber which I've removed the seeds, I've actually shredded it. Okay, you can see I've shredded it very finely and I've placed in a bowl. முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளரிக்காய் நம்ம விதை எடுத்த வெள்ளரிக்காவை நான் வந்து இப்படி திருவி வச்சுருக்கேன். நல்லா திருவி வச்சுருக்கேன் இதை. இப்போ இதோட நம்ம வந்து ஒரு பேக்கெட் தயிர் சேர்க்க போகிறோம். We are going to add 1 packet of yogurt. This is an Indian traditional yogurt which you can get from Indian provision stores. And then I'm going to add together with it 1 green chili. ஒரு பச்சை மிளகாய் சேர்க்க போகிறோம். அதை நம்ம நல்லா சின்னதாக வெட்டிக்க போகிறோம். We are going to chop it very finely. And then we are going to add half of the onion, large onion. I'm just going to use half of it. பாதி வெங்காயம் பாய்க்க போகிறோம். I'm going to cut it into small as well. Chop it finely. சின்னதாக நறுக்கிக்க போகிறோம். Okay, you see, I have actually chopped the onions and also the green chili. We are going to mix both of it and stir into the cucumber. நான் வெங்காயத்தை நல்லா நறுக்கிட்டேன், பச்சை மிளகாயும் நறுக்கிட்டேன். இப்போ நம்ம இது ரெண்டையும் இந்த வெள்ளரிக்காயோட நம்ம சேர்க்க போகிறோம். Okay, I have added the onions, the chopped onions and also the chopped green chilies together with the cucumber, shredded cucumber. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த வெங்காயமும் பச்சை மிளகாய் அப்புறம் இந்த திருவிய வெள்ளரிக்காவை சேர்த்துட்டேன். இதோட நம்ம இப்போ வந்து இந்த தயிரை சேர்க்க போகிறோம். We are going to add the yogurt, 1 packet of yogurt and a little bit of salt to taste. உப்பு சேர்த்துட்டோம், தயிர் சேர்த்துட்டோம். இப்போ எல்லாத்தையும் கிண்ட போகிறோம். Okay, this is how it will look like after you added in the yogurt, the onions and the chili. Okay, so that for the salt you can add according to your taste. Okay, this is I've actually used about 1 cucumber for this. Okay, நம்ம இதில் இப்போ வந்து தயிர், வெங்காயம், உப்பு, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ கிண்டின பிறகு இது வந்து இப்படி தான் இருக்கும். Our nasi lemak is ready now. I have prepared 2 plates of nasi lemak. One I have served with prawn sambal, nasi lemak rice, fried anchovies, peanuts, fried egg and my special salad. On the next plate, here we have served prawn sambal, fried anchovies, peanuts, boiled egg and cucumber. So this is actually how you can serve the nasi lemak. The kids will definitely love it. Hope you all enjoy the recipe and will try.
நசிலமா தயாராகிவிட்டது. நான் உங்களுக்காக 2 தட்டில் உங்களுக்காக பரிமாறி வச்சுருக்கேன் 2 விதமாக. இப்போ முதல் தட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இறால் சம்பால், நசிலமா சோறு, பொரித்த கடலை, பொரித்த நெத்திலி, வெள்ளரிக்காய் பச்சடி வச்சுருக்கேன். அதோட பொரித்த முட்டை வச்சுருக்கேன். மறு தட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இறால் சம்பால், நசிலமா சோறு, பொரித்த கடலை, பொரித்த நெத்திலி, வெள்ளரிக்காய் வெட்டி வச்சுருக்கேன் சின்னதாக. அதோட அவிச்ச முட்டை வச்சுருக்கேன். இது 2 விதமாக நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் பரிமாறலாம் நசிலமாவை. Watching my video, please like and subscribe my channel Spicy Corner. If you have not subscribed to my channel, please subscribe now. Hope to see you all on my next video with more interesting recipes. Thank you. இந்த வீடியோவை பார்த்ததற்கு எல்லாத்துக்கும் நன்றி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பாருங்கள், ருசிச்சு பாருங்கள். உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.